வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்த போது அவங்க சொன்னாங்க, எல்லாம் ஒரு பாவியர் இடத்துல போறாரு, வேசி மார்க்கத்தார் இடத்துல போய் தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்யறாரு, போதிக்கிறாரு. ஆயக்காரர்கள் எல்லோரும் பாவிகள், வேசி வீட்டில் போய் சாப்பிட்றாரு, பாவிகள் வீட்டில் போய் என்ன செய்யறாரு, சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து பரிசையில் என்ன செய்யறாங்கன்னா குற்றப்படுத்துறாங்க. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல். நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போறோம்னா எதுக்கு போறோம்? சும்மா போய் பார்த்துறதுக்காக போவோமா டாக்டர்? எதுக்காக நம்ம மருத்துவமனைக்கு போவோம்? வியாதிப்பட்டிருந்தா நம்ம எங்கேயே போவோங்க, மருத்துவமனைக்கு போவோம். அப்போ ஒரு வியாதி ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னால் அவன் யாரை தேட வேண்டும்? மருத்துவரை என்ன செய்யணும்னா தேட வேண்டும். இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்வார்கள். ஆனால் வியாதிப்படும் போது எங்க போக மாட்டாங்கன்னா மருத்துவமனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போகலாம் மாட்டாங்க. எவ்வளவு வியாதி வந்தாலும் மருத்துவமனைக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா போகலாம் மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நம்ம மருத்துவமனைக்கு நம்ம போறோம்னா தேவன் மேல் நமக்கு என்ன கிடையாது, விசுவாசம் இல்லை. நம்முடைய தேவன் தான் எப்படிப்பட்டவர்னா பரிகாரியாகிய கர்த்தர். அவர் தான் வியாதிகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தர் தான். நாம் அவரை விட்டுட்டு எங்க போகக்கூடாது, மருத்துவமனைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல். பிணியாளிக்கு யார் தேவை? வைத்தியன், டாக்டர் வேணும்ன்ற. அப்ப இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கணுமா, அல்லது மனுஷர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனிக்கணுமா? நம்முடைய சரீரத்துல ஒரு விளைவினம் வருது, ஒரு வியாதி வருது, நம்ம என்ன செய்யணும்? மருத்துவமனைக்கு நம்ம என்ன செய்யணுங்க? உடனே போகணும். அப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய குடும்பங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளையோ தங்களுடைய பெற்றோர்களையோ நிறைய பேர் இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா இப்படிப்பட்டதான குருட்டு விசுவாசம். வியாதி வந்தா எங்க போகக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாது. இப்படி போதிக்கிறது யாரு? சம்பந்தப்பட்ட ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? இந்த மாதிரி காரியங்களை ஜனங்களுக்கு போதிச்சு தங்களுடைய சபையாருக்கு போச்சு, நீங்க என்ன செய்யக்கூடாது, மருத்துவமனைக்கெல்லாம் போகவே கூடாது. ஒரு வசனத்தை அவங்க காட்டுவாங்க. என்ன வசனம் பாருங்க, 2 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா செத்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் தேவனை தேடாம மருத்துவரை தேடினதுனால என்ன ஆயிட்டாரு, செத்து போயிட்டாரு. அந்த வியாதியை கொடுத்தது யாரு? ஆசாவுக்கு. பாருங்க, தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்யறாரு, தேவன் தன் பக்கம் திருப்பும்படியாக என்ன கொடுக்கிறாரு? ஆசாவுக்கு வியாதி என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். அந்த கொடிய வியாதியிலும் அவர் யாரை தேடல? கர்த்தரை என்ன செய்யல? தேடவே இல்லை. அவர் யாரை தேடுறாருன்னா, எனக்கு தேவன் வேண்டாம், எனக்கு கர்த்தர் வேண்டாம், நான் யாரை தான் தேடுவேன்? பரிகாரிகள், மருத்துவரை தான் தேடுவேன் தேடுறார். அங்கே நடந்த சம்பவம் வேற மாதிரியான சம்பவம். தேவன் அவரை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக தன் பக்கம் திருப்பும்படியாக தேவன் அங்கே கிரியை நடப்பிக்கிறாரு. ஆனால் ஆசா என்ன செய்யலைங்க? தேவனுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து தேவனை பகைக்கக்கூடியவரா இருக்கிறாரு, தொடர்ந்து யாரை தேடக்கூடியவரா இருக்கிறாரு? பரிகாரிகள். அதனாலே அவர் என்ன ஆயிட்டாருங்க? செத்து போயிட்டார். இந்த வசனத்தை காட்டுவான். நீங்க தேவனை தேடாம மருத்துவமனைக்கு போனீங்கன்னா தேவன் உங்களை என்ன செஞ்சிருவாரு? கொண்டு போட்டுருவாரு. உங்களுக்கு ஒரு வியாதி வருதா, நீங்க என்ன செய்யுங்க? வீட்டுல முழங்கால் போட்டு நல்லா உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். உங்க வியாதி என்ன ஆயிரும்? சரியாயிரும். தேவன்ட்டு அப்படி கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுங்கன்றான். வியாதியை கொடுக்கறது யாரு? இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வியாதியை கொடுக்கறது யாருன்னா பெரும்பாலான மக்கள் சொல்லுவாங்க பிசாசுன்னுவாங்க. பிசாசு தான் என்ன கொடுக்கிறான்னா வியாதியை கொடுக்கிறான். குணமாக்குறது யாரு? தேவன். இன்றைக்கும் ஒரு கூட்ட மக்கள் அப்படிதான் உபதேசமே பண்றான். வியாதியை கொடுக்கிறது யாரு? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய
நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். வியாதிகளை கொடுக்கிறது யாரு? எகிப்திற்கு வியாதியை வரப்பண்ணது யாரு? கர்த்தர் தான் வரப்பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வியாதியை வரப்பண்ணுமென்ற காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறவர் யார்? தேவன் தான் அந்த வேலையை செய்யறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு செவி கொடுக்காத போது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபம் எல்லாம் உங்கள் மேல் வரும்னு சொன்னார். வியாதிகள் எல்லாம் உங்கள் மேல் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன்னு சொன்னார். வியாதிகளை கொடுக்கிறது யாரு? கர்த்தர் தான் கொடுக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். மூல வியாதிய பெலிஸ்தர்களுக்கு கொடுத்தது யாரு? பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் மூல வியாதி. அந்த வியாதியை கொடுத்தது யாரு? அந்த வியாதியை கொடுத்தது யாருங்க? கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். அப்ப நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் வருகிறது என்று சொன்னால் அந்த பலவீனத்தை நம்ம கொடுக்கிறது யாரு? தேவன் தான் கொடுக்கிறார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியாவது என்ன ஆகுதுங்க? கீழே விழாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதியே வராதா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்த போது தேவன் எதை கொண்டு வர்றாரு? வியாதி. அந்த வியாதி வருகின்ற பொழுது அவங்க யாரை தேடணுங்க? தேவனை தேடணும். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த முதல் குழந்தை தேவன் அடிக்கிறார். அந்த குழந்தை என்ன ஆகுது? வியாதிப்படுகிறது. குழந்தைகளுக்கு வியாதி வருகிறது என்று சொன்னால் அந்த வியாதியை அனுமதிக்கிறது யாரு? தேவன். வயது முதிர்ந்தவர்களுக்கு வியாதிகள் வருகிறது என்று சொன்னால் அனுமதிக்கிறது யாரு? தேவன். வாலிப பிள்ளைகளுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் பலவீனங்கள் வருகிறது என்று சொன்னால் அந்த பலவீனத்தை அனுமதிக்கிறது யாரு? தேவன் தான் என்ன செய்யறாருங்க? அனுமதிக்கிறார். யோபு வியாதிப்பட்டாரு. உச்சந்திலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பருக்களால் பாதிக்கப்படுறாரு. அதை கொடுத்தது யாருன்னா சாத்தான். அந்த அதிகாரத்தை சாத்தான் கொடுத்தது யாரு? தேவன். அப்ப உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வியாதி வருகிறது என்று சொன்னால் அந்த வியாதி கொடுக்கிறது யாரு? தேவன். சில வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவா இருக்கும். எலியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதியே வராத? நிறைய பரிசுத்தவான்கள் வியாதியில் என்ன இருக்கிறாங்க? மரிச்சுக்கிறாங்க. எசேக்கியாவுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? அரிப்பிளவை. மரணத்துக்கு ஏதுவான வியாதி அது. தேவனிடத்துல போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி அழுகிறாரு. அந்த வியாதி தேவனுடன் என்ன செய்யறாருங்க? நீக்கி போடுறார். அதெல்லாம் என்ன அற்புதம்! வசனம் சொல்லும், எசேக்கியாவுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். ஒரு வியாதியை தேவன் கொடுக்கிறாரு. அந்த நிமிஷமே அந்த நாளிலே அந்த வியாதி என்ன செஞ்சாருங்க? எடுத்து போட்டுறாரு. அது என்ன அற்புதம்! ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். சுத்த ஆவியின் வரங்கள் 9 வரங்கள் இருந்தது. அதுல ஒரு வரம் என்னன்னா குணமாக்கும் வரம். அப்போஸ்தலர் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் இருந்தது. எல்லா வரங்களுமே இருந்தது. ஆனால் அந்த வரங்களை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வரமோ அல்லது 2 வரமோ தான் இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒரு வரம் என்ன வரும்னா குணமாக்கும் வரம். அப்போஸ்தலர்கள் எந்த ஊருக்கெல்லாம் போறாங்களோ சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அந்தந்த ஊர்களில் இருந்த வியாதிப்பட்ட மக்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க? குணமாக்குனாங்க.
ஏன்னா முதல் நூற்றாண்டு காலத்திலே அந்த குணமாக்கும் வரம் என்ன செய்யப்பட்டிருந்தது? கொடுக்கப்பட்டிருந்தது. தலைமையில கையை வச்சுலாம் ஜெபம் பண்ண மாட்டான். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே உங்க வியாதி என்ன ஆயிருங்க? சுகமாயிரும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. சுற்றுப்புறங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எந்த வியாதி வந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க? குணமாக்கிடுவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது வியாதிப்பட்ட மக்களை எல்லாம் இங்க கொண்டு வந்தாங்க. இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க. இயேசு குணமாக்குனாரு. இயேசு குணமாக்குனார். பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அநேக மருத்துவர்களால் அவருடைய வியாதி என்ன செய்ய முடியல? குணமாக்க முடியல. இயேசுவின் மீது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொன்னால் நான் என்ன ஆவேன்? குணமாவேன். இன்னைக்கு எந்த ஒரு ஊழியக்காருடைய வஸ்திரத்தை தொட்டு யாராவது குணமாக்க முடியுமா? குணமாக முடியுமா? நிச்சயமாக முடியாது. குணமாக்கும் மரங்கள் முதல் நூற்றாண்டு காலத்தில் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த வியாதிகள் வந்தாலும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீவுக்கு போறாரு. இப்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறாரு. கடுமையான காய்ச்சலால அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மனிதன் என்ன செய்யறாருங்க? அவர் குணமாக்குறார். எல்லா வியாதிப்பட்ட மக்களையும் என்ன செஞ்சுக்கிறாங்க? குணமாக்கி இருக்கிறாங்க. காரணம் என்ன? குணமாக்கும் வரம் முதல் நூற்றாண்டு காலத்திலே இருந்தது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். தேவன் எதெல்லாம் ஏற்படுத்தினாரு? அப்போஸ்தலர்கள், முதல் அப்போஸ்தலர்கள், இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள், பின்பு அற்புதங்கள், பின்பு குணமாக்கும் வரங்கள். முதல் நூற்றாண்டு காலத்திலே குணமாக்கும் வரங்கள் இருந்தது. அப்போஸ்தலர்ட்ட இருந்தது, தீர்க்கதரிசிகள்ட்ட இருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று யாரெல்லாம் குணமாக்கும் வரத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் என்ன ஆக்க முடியும்? குணமாக்க முடியும். எந்த வியாதி இருந்தாலும் என்ன செய்ய முடியுங்க? குணமாக்க முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? நிறைய கேள்வியெல்லாம் கேட்டே வருவார். எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அப்ப எல்லாருக்குமே குணமாக்கும் வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. 9 வரங்கள்ல பிராந்திய சபையில யாராவதுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அந்த வரம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம், அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரம், வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம் வரம், இது எல்லாம் என்ன செய்யப்பட்டதுங்க? கொடுக்கப்பட்டது. அந்த 9 வரங்கள்ல ஒரு வரம் என்ன? குணமாக்கும் வரம். இன்னைக்கு அந்த வரங்கள்லாம் இருக்குதா? இன்னைக்கு அற்புதம் செய்யும் சக்தி இருக்குன்றான். 9 வரங்கள்ல இன்னைக்கு அற்புதம் செய்ய சக்தி இருக்குன்றான். மிச்ச வரத்துக்கு என்னாச்சு? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பவுலுடைய கைகள்ல தேவன் விசேஷித்த அற்புதங்களை பண்றாரு. 12ஆம் வசனம் பாருங்க. அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகளை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பேதுனுடைய அந்த உருமாலை தூக்கி போடுறாங்க, கச்சைகளை தூக்கி போடுறாங்க, வஸ்திரங்களை தூக்கி போடுறாங்க. வியாதிப்பட்ட மக்கள் மேலெல்லாம் போடப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் என்ன செய்யப்பட்டாங்க? குணமாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு எந்த ஊழியக்காரோட வஸ்திரத்தை தூக்கி வியாதியஸ்தர் மேல போட்டா எல்லாம் குணமாயிருவாங்கல்ல? இன்னைக்கு பெரும்பாலான மருத்துவமனைகள் எப்படிதான் இருக்குது? நிரம்பி போய் தான் இருக்குது. யாராவது ஒரு ஊழியக்காரர் குணமாக்கும் வரத்தை உடையவர் ஒரு அரசு மருத்துவமனை வாசல்ல நின்று வரக்கூடியவங்கள குணமாக்கலாம் இல்லைங்களா? குணமாக்கி தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கம் பண்ணலாம் இல்லைங்களா?
யாராவது செய்வாங்கல்ல? நிச்சயம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்? ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல யாரும் என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. தாயின் கர்ப்பத்திலிருந்து சப்பானியா ஒருத்தன் இருக்கிறான். எழுந்து நடன்னு சொல்லி அவனை தூக்கி விடுறாங்க. அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எழுந்து நடந்து, குதித்து நடந்து நடந்து போனான். யார் இன்னைக்கு அந்த மாதிரி செய்வா? அப்போஸ்தலர்களால் வெளியரங்கமான அற்புதங்கள் செய்யப்பட்டது. வெளியரங்கமான அற்புதங்கள். பார்வை இல்லாதவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க? பார்வையை கொடுத்தாங்க. காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க? காது கேட்கும்படியாக, பேசும்படியாக என்ன செய்யறாங்க? அற்புதங்கள் செய்யறாங்க, குணமாக்குறாங்க. முடவர்களை எழுந்து நடக்க வைக்கிறாங்க. மரித்தோரையை உயிர்த்தெழ வைக்கிறாங்க. வெளியரங்கமான அற்புதங்கள். இன்னைக்கு அற்புதங்கள்லாம் எப்படி நடக்குது? உள்ளான அற்புதங்கள் நடக்குது. உள்ள கட்டி கரைஞ்சிருச்சுன்றான், சுகர் சரியாயிடுச்சுன்றான், கிட்னி கல்லு கரைஞ்சிருச்சுன்றான். இதெல்லாம் அற்புதங்கள? ஒரு மனிதன் தாயின் கர்ப்பத்தில இருந்து அப்படி சப்பானியா பிறந்துக்கிறான். அந்த தேசத்தார் எல்லாருமே அவனை அறிஞ்சுக்கிறான். அந்த மனிதன் எழுந்து நடந்த போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறான். அதுதான் அற்புத வல்லமை. பேதுரு நடந்து போறாரு. பேதுருவின் நிழல் பட்டு என்ன ஆகுறாங்க? சுகமாக்குறாங்க. பவுல் நடந்து போறாரு. வியாதியஸ்தர்களை கொண்டு நிழல்ல கொண்டு வைக்கிறாங்க. பவுலுடைய நிழல்ல, பேதுரு நிழல்ல. அவர்கள் எல்லோரும் என்ன செய்யப்பட்டாங்க? குணமாக்கப்பட்டார்கள். அற்புத வல்லமை எப்படி இருக்கு பாருங்க, முதல் நூற்றாண்டு காலத்துல. இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறாங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய அற்புத அடையாள கூட்டங்கள்லாம் போறாங்க. எத்தனை பேர் மேலே ஏறி சாட்சி சொல்றாங்க? ஒரு 10 பேர் சாட்சி சொல்லுவாங்களா? எவ்வளோ வியாதிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அந்த 10 பேர் முன்னாடி என்ன சொல்லுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க? எனக்கு சுகர் சரியாச்சுன்னுவாங்க, உள்ள கட்டி கரைஞ்சிருச்சுன்னுவாங்க, ரொம்ப நாள் ஒரு பக்கம் தலைவலி இருந்தது சரியாச்சுன்னுவாங்க. யாராவது ஒருத்தர் மரித்தோரை யாராவது உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்களா? பார்வை இல்லாதவங்களுக்கு யாராவது பார்வையை கொடுத்துக்கிறாங்களா? குஷ்டரோகிகளை யாராவது குணமாக்கி இருக்கிறாங்களா? நிச்சயமா அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, இனிமேல்லாம் பார்க்க முடியாது. யாராலும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம எங்கதான் போனோம்? மருத்துவமனை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாகன்ற தேவன் நமக்கு சரீரத்தை கொடுத்துக்கிறாருன்னா அந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? நம்முடைய வேலை. சுகர் அதிகமாயிருச்சு, மாத்திரை எடுக்காம சுகர் அதிகமாயிருச்சு, காலில் புண்ணு வந்துருச்சு, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, விரல என்ன செஞ்சிடறாங்க? வெட்டி எடுத்துடுறாங்க. அந்த சரீரம் அப்படி கெட்டு போனதற்கு காரணம் யாரு? தேவனா காரணம். சரியான நேரத்திலே சரியான மருத்துவம் பார்க்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? சரீரத்தை நாமே நம்ம என்ன செய்யறோங்க? அழிச்சு போடு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய அடையாள அற்புதங்கள்லாம் செஞ்சுக்கிறார். நிறைய வியாதிப்பட்ட மக்களை எல்லாம் ஒரு தொட்டு சுகப்படுத்திக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன இருந்தது பாருங்க, 7ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 12:7, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அவருடைய மாம்சத்துல என்ன இருக்குன்னா ஒரு முள் இருக்கு. அந்த முள் என்ன செய்யுது? அவரை உயர்த்தாதபடிக்கு அதை தடை பண்ணுது. அந்த முள்ளை கொடுத்தது யாருங்க? தேவன் தான் கொடுத்தார். பவுல் சொல்றாரு, அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். யார் இடத்துல ஜெபம் பண்றாரு? 8ஆம் வசனத்துல, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். சரீரத்துல அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனிடத்துல ஜெபிக்கிறார். எத்தனை முறை ஜெபிக்கிறாரு? 3 முறை ஜெபிக்கிறார். அந்த முள்ளு என்னங்கிறத தேவன் சொல்றாரு பாருங்க 12:9, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால்
கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்த முள் என்பது என்ன? பவுலுடைய சரீரத்திலே ஒரு பலவீனம். அந்த பலவீனம் நாள்தோறும் அவர் என்ன செய்யுதுங்க? குத்திட்டே இருக்குது. பவுல் தேவனிடத்துல ஜெபிக்கிறாரு. தேவன் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இவ்வளவு அடையாள அற்புதங்கள் செய்யறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அந்த வல்லமை அவருக்காக பயன்படுத்தினாரு. எத்தனை வியாதிப்பட்ட மக்களை எல்லாம் அவர் சுஸ்தப்படுத்தினார். ஆனால் அந்த வல்லமை அவருக்காக பயன்படுத்தப்பட்டதா? இல்ல. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குணமாக்கும் வரம்லாம் கிடையாது. யாருக்கு குணமாக்கும் வரம்? அப்போஸ்தலர்கள் ஒரு தேசத்துக்கு போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க. அவங்க அவிசுவாசிகளா இருப்பாங்க. அவிசுவாசிகளுக்கு என்ன செய்வாங்க? அவிசுவாசிகள் பலவீனமா இருப்பாங்க, வியாதிப்பட்டு இருப்பாங்க. அவங்களை என்ன செய்வாங்கன்னா சொஸ்தப்படுத்துவாங்க. அவங்கள சொஸ்தப்படுத்தின உடனே அந்த ஊரார் எல்லாரும் சேர்ந்து வந்துருவாங்க. வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்பாங்க. அவங்க என்ன ஆவாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். இந்த அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள்லாம் விசுவாசிகளுக்குள் செய்யப்பட்டதா அல்லது அவிசுவாசிகளுக்குள் செய்யப்பட்டதா? அவிசுவாசிகள். ஒரு அற்புதம் நடந்தாதான், ஒரு குணமாக்கும் வரம் இங்கே செயல்படுத்தப்பட்டாதான் யாரு வருவா? ஜனங்கள் வருவாங்க. ஒரு சப்பானி குணமாக்கப்படுறாரு. அந்த பகுதி மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல கூடி வர்றாங்க. லீஸ்திரா பட்டணத்துல ஒரு சப்பானிய பவுல் குணமாக்குறாரு. அந்த பட்டணத்தார் எல்லாரும் எங்க வர்றாங்க? பவுலிடத்துல வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. அப்ப இந்த அற்புதம், அடையாளங்கள், குணமாக்கும் வரம் இதெல்லாம் யாருக்கு? விசுவாசிகளுக்கு, அவிசுவாசிகளுக்கா? அவிசுவாசிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு முதல் நூற்றாண்டு காலத்தில் இது என்ன செய்யப்பட்டதுன்னா செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன சரீரத்துல பலவீனம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரடிய பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். தீமோத்தேயுக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை அடிக்கடி வந்தது அவருக்கு. வசனம் பாருங்க, உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரடிய பலவீனங்களுக்காகவும். அவருக்கு வயிற்று பிரச்சனை இருந்தது, அடிக்கடி பலவீனம் இருந்தது. பவுலோடு தான் தீமோத்தேயு இருக்கிறாரு. தீமோத்தேயு ஏன் அந்த அற்புத வல்லமையை அவருக்கு பயன்படுத்தல? அந்த குணமாக்கும் வரத்தை ஏன் தீமோத்தேயுக்கு பயன்படுத்தல? அதுக்கு என்ன சொல்றாருங்க? தீமோத்தேயுக்கு பவுல் என்ன ஆலோசனை சொல்றாரு? நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் என்ன செய்யணும்? உன் வயிற்று பிரச்சனைக்காக, உனக்கு அடிக்கடி நேரடி பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். திராட்சரசம் குடின்ற அது வயிற்று பிரச்சனை என்ன பண்ணும்? சரி பண்ணும். நீ போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, தேவனிடத்துல போராடுன்னு அவர் சொல்லல. அந்த வியாதிக்கான மருந்து அவர் கொடுக்கிறார். கொஞ்சம் திராட்சரசம் என்ன செய்? கூட்டிக்கொள். பிணியாளிக்கு வைத்தியம் தேவையா? நிச்சயமா தேவை. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. எரஸ்து கொரிந்து பட்டணத்துல இருந்து விட்டான், துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். சொல்றது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆசியா கண்டம் முழுவதும் போயிருக்கிறாரு. அவ்வளோ மக்களை அவர் சுகப்படுத்தி இருக்கிறாரு, சொஸ்தமாக்கி இருக்கிறாரு, குணப்படுத்திக்கிறாரு, மரித்தோரை உயிர்த்தல வச்சுக்கிறாரு, அவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் பவுலோடு கூட துரோபீம் இருக்கிறார். ஆனா மிலேத்து வந்து அவர் கிளம்பும் போது துரோபீம் எப்படி இருந்தார்னா வியாதிப்பட்டவரா இருந்தார். அவர் சொஸ்தமாக்கிட்டு வந்தாரா? வியாதியோட விட்டுட்டு வந்துட்டாரா? வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். தீமோத்தேயுக்கு வயிற்றுல பிரச்சனை, அடிக்கடி அவருக்கும் பலவீனம். துரோபீமை பார்க்கிறோம், அவரும் எப்படி இருக்கிறாருங்க? பலவீனமா இருக்கிறார். மிலேத்துல வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன்ற. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சரித்திரம் என்ன இருந்தது? பலவீனங்கள். அதுக்காக முழங்கால் போட்டு தேவன்ட்ட மன்றாடி ஜெபிச்சாங்களா அவங்க எல்லாருமே?
இல்ல அற்புத வல்லமை தனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பவுல் இந்த அற்புத வல்லமை யாருக்காவது பயன்படுத்தினாரு? பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் பாருங்க. மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் சானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயும் இருந்தான். எப்பாப்பிராத்தீத்து பவுலோடு கூட இருக்கிறார். ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? வியாதியா இருக்கிறார். சொல்றார் பாருங்க, வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனா இருந்தான். சரி, அவரோடு கூட தானே இருக்கிறார் எப்பாப்பிராத்தீத்து பவுலோடு. பவுல் ஏன் அவர் குணமாக்கல? எவ்வளவு பேர்த்து குணமாக்குனாரு? எத்தனை வியாதிப்பட்ட மக்களை குணமாக்குனாரு? பவுல் நடந்து போகும்போது அவர் நிழல் எப்பாப்பிராத்தீத்து மேல பட்டிருக்காத? பவுலுடைய உருமால்களையும் வஸ்திரத்தையும் மேலே போட்ட போது வியாதிப்பட்ட மக்கள்லாம் சுஸ்தமானாங்க. பவுலோடு கூட தான் எப்பாப்பிராத்தீத்து இருக்கிறார். அவருடைய நிழல் அவர் மேல படலையா? அவருடைய உருமால் அவரை தொடலையா? அப்படி வஸ்திரம் அவர்கிட்ட பக்கத்துல போய் ஒட்டலையா? அப்படியே இல்ல வஸ்திரத்தை அவர் மேல தூக்கி போடலையா? வஸ்திரத்தை எப்பாப்பிராத்தீத்து தொடலையா? ஏன் அவங்களாம் குணமாகல? அப்ப இவர் யாருன்னா ஒரு ஊழியக்காரர். எப்பாப்பிராத்தீத்து ஒரு ஊழியக்காரர். அவர் எப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறார் பாருங்க. 27ஆம் வசனம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமயமா இருந்தது மெய்தான். எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. மரணத்துக்கு பக்கத்திலே போயிட்டார். அந்த வியாதியினால எப்பாப்பிராத்தீத்து மரணத்துக்கு பக்கத்திலே போயிட்டார். எல்லாரும் தேவனிடத்துல ஜெபம் பண்றாங்க. ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம். ஏற்கனவே எப்பாப்பிராத்தீத்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறார். பவுலுக்கு துக்கம். ஒருவேளை எப்பாப்பிராத்தீத்து மரிச்சு போயிட்டாருன்னா துக்கத்தின் மேல் துக்கம். அற்புத வல்லமைய தங்களுக்காக பயன்படுத்துறாங்களா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள்லாம்? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், அந்த வரங்களை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தங்களுக்காக பயன்படுத்துறாங்களா? இல்ல. இந்த வரங்கள் யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு தான் அந்த வரங்கள். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30-31 பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இந்த அடையாள அற்புதங்கள்லாம் இயேசு ஏன் செய்யணும்? அப்போஸ்தலர்கள் ஏன் அடையாள அற்புதங்களை செய்ய வேண்டும்? ஏன் குணமாக்க வேண்டும்? காரணம் என்ன? இந்த வரங்கள்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டது? ஆவிக்குரிய 9 வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது? வசனம் பாருங்க 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்ற. எதுக்காக இந்த அடையாள அற்புதங்கள் எல்லாம் செய்யப்பட்டது? எதற்காக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது? இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கும்படியாக, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கும்படியாக. விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவன். தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்பது நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நல்லாவே தெரியும். இந்த வசனம் சொல்வதை போய் நம்ம விசுவாசிக்கிறோமா? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமா? எதுக்காக விசுவாசிக்கிறோம்? நித்திய ஜீவனை அடையும்படியாக. அப்ப இந்த அடையாள அற்புதங்கள் எல்லாம் யாருக்காக செய்யப்பட்டது? குணமாக்கும் வரங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டது? விசுவாசிகளுக்கா அவிசுவாசிகளுக்கா? யாருக்குங்க? அவிசுவாசிகளுக்கு. அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளம் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறதுன்ற. கர்த்தருடைய சபையில முதல் நூற்றாண்டு காலத்துல கர்த்தருடைய சபையில ஒருத்தர் பிரசங்கம் பண்ற, வேறு மொழி பேசக்கூடிய உள்ள வர்றார், கர்த்தருடைய சபைக்குள்ள வர்றார். அவருக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறது? இவங்களுக்கு தெரிந்த மொழி என்ன மொழியா இருக்கும்? ஒண்ணு எபிரேய மொழியா இருக்கும் அல்லது கிரேக்க மொழியா இருக்கும். ஆனால் வரக்கூடிய நபர் லத்தீன் மொழி பேசக்கூடியவரா இருக்கிறார் அல்லது ஆங்கிலம் பேசக்கூடியவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு சகோதரன்
தேவனுடைய சத்தியத்தை போதிக்கும் போது இன்னொரு சகோதரர் என்ன செய்வாரு? மொழிபெயர்ப்பார். அந்நிய பாஷை, அந்நிய பாஷையில தேவனுடைய சத்தியங்கள் என்ன செய்வாங்க? போதிப்பாங்க. ஏன்னா கொரிந்து பட்டணத்துல ஒரு வியாபார பட்டணம், அந்த பட்டணத்துல அநேக மொழி பேசக்கூடிய அந்த பட்டணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப ஒருத்தர் தேவனுடைய சத்தியத்தை போதிக்கும் போது அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடியவர் என்ன செய்வாரு? அது மொழிபெயர்ப்பார். இந்த வரங்கலம் எதற்கு கொடுக்கப்பட்டது? விசுவாசிகளுக்கு, அவிசுவாசிகளுக்கு? அவிசுவாசிகளுக்கு என்ன செய்யப்பட்டதுங்க? கொடுக்கப்பட்டது. மார்க்கு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எதுக்கு அடையாளங்களும் செய்யப்பட்டது? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அதுக்குத்தான் செய்யப்பட்டது. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அடையாளங்கள், அற்புதங்கள், பலவிதமான பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியின் வரங்கள், இதெல்லாம் தேவனுடைய சாட்சி. எதற்கு சாட்சி? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த பெரிதான ரட்சிப்புக்கு தேவன் இவ்வளவு சாட்சிகள் என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டை நாம் ஏன் விசுவாசிக்கணும்? கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் ஏன் விசுவாசிக்கணும்? ஏன்னா அது சாட்சிகளோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்குங்க? கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சாட்சி? அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியின் வரங்கள், எல்லாம் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டதான சாட்சி. அப்போஸ்தலர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதுக்கு இதெல்லாம் என்னவா இருக்குங்க? சாட்சிகளா இருக்கு. யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான், என்ன செய்யணும்? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. அப்ப நாம் இன்றைக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், தேவன் அதற்கான வழிமுறைகளை சொல்றார். என்ன சொல்றாரு? மருந்து மாத்திரைகள் மாத்திரம் நமக்கு எதை கொடுக்காதுங்க? பலத்தை கொடுக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாருடைய உதவி தேவை? தேவனுடைய உதவி. அதான் அவர் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி. முதல்ல என்ன செய்யணும்னா அதற்கான வைத்தியத்தை பண்ணணும். எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய. இன்னைக்கு நிறைய இந்த கிறிஸ்தவ கூடங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, பெரிய பெரிய கோபுரங்கள்லாம், ஜெப கோபுரங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா எண்ணெயை கொடுப்பாங்க, ஜெப எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய், இது ஒலிவ எண்ணெய். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒலிவ எண்ணெய் தான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. ஒலிவு மலை அங்க இருந்தது, ஒலிவ எண்ணெயை பயன்படுத்துவாங்க. அந்த எண்ணெய் 70 வகையான மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னு சொல்றாங்க. இருதய நோயிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வல்லமை எதற்கு இருக்குன்னா ஒலிவ எண்ணெய். இன்னைக்கு சொல்றாங்க, சுத்தமான ஒலிவ எண்ணெய் பயன்படுத்துறோம்னா நம்முடைய இருதயத்துக்கு நல்லது, நம்முடைய லிவருக்கு நல்லது, உடல் உறுப்புகளுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணெயை பூசி அடுத்து என்ன செய்யணும்? அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நமக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு சொன்னா எங்கதான் போகணுங்க? மருத்துவமனைக்கு. தேவனிடத்திலே ஜெபித்து மருத்துவமனைக்கு போகணும். மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படியாக நம்ம செய்யணும்.
வியாதிப்படும் போது, காய்ச்சல் அதிகமா இருக்கும்போது வீட்டுல உட்காந்து என்ன பண்ணக்கூடாதுங்க? ஜெபம் பண்ணக்கூடாது. காய்ச்சல் நம்முடைய சரீரத்திற்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்க போயிடணும்? மருத்துவமனைக்கு போயிடணும். காய்ச்சல் நீங்க விட்டீங்கன்னா நேரம் எங்க போயிடும்? மூளைக்கு போயிடும். அடுத்து என்ன காய்ச்சல் ஆயிரும்? மூளை காய்ச்சல். அதுக்கப்புறம் பிள்ளையோ தாய் தகப்பனையும் பறி கொடுத்துட்டோம்னா தேவன் மேல் கோவப்படலாமா? நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போனதுக்கு காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட கூட்ட மக்கள் தான். மருத்துவமனைக்கு போகக்கூடாது, தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்க, மருத்துவமனைக்கு போன தேவன் அடிச்சு போட்டுருவாருன்றான். நீங்கள் தேவனை தேடாம பரிகாரிகளை தேடுறீங்களா? பரிகாரிகளை தேடினாதான் ஆசா செத்து போயிட்டாருன்றான். அப்படி போதிக்கூடிய ஊழியக்காரவங்க சுகர் மாத்திரை போடாம இருப்பாங்களா? பிரஷர் மாத்திரை போடாம இருப்பாங்களா? நிச்சயமா போடுவான். நமக்கு தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. யாக்கோபு 5:15 பாருங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். மெடிசனையும் நம்ம எடுக்கணும், அதே வேளை என்ன செய்யணுங்க? தேவனிடத்திலே ஜெபிக்கவும் வேண்டும். கர்த்தர் அவனை எழுப்புவார். வியாதி படும்போது தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். தேவன் நல்ல பலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தேவனுக்கு நன்றி செலுத்துறோமா? வேத வாக்கியத்திலே இயேசு சொல்றாரு, பிணியாளிகளுக்கு யார் தேவை? வைத்தியன் தேவை. மருத்துவமனைக்கு போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரன்கிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். பைக்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டீங்க, கையோ காலோ உடைந்து போய்விட்டால் நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ கீழே விழுந்து கை கால் உடைஞ்சிருச்சுன்னா மருத்துவமனைக்கு போவாங்களா? ஜெபம் பண்ணுவாங்களா? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, படுக்க வச்சு ஜெபம் பண்ணுவாங்களா அல்லது மருத்துவமனைக்கு போவாங்களா? கிட்னில பெரிய கல்லு வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போவாங்களா? தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவாங்களா? வாழ்வுகள் பழுதடைஞ்சிருச்சு இருதயத்துல, தேவனிடத்துல போவாங்களா? தேவனிடத்துல ஜெபிப்பாங்களா அல்லது மருத்துவமனைக்கு போவாங்களா? பெரிய பெரிய வியாதி வந்தா மட்டும் எங்க ஓடுவாங்க? மருத்துவமனைக்கு ஓடுவாங்க. ஒரு விபத்து ஏற்பட்டா உடனே மருத்துவமனைக்கு ஓடுவாங்க. ஆனா சளியோ காய்ச்சலோ மற்ற சரீரத்திலே உள்ளான பலன்கள் வரும்போது எங்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? மருத்துவமனைக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எப்படிப்பட்டவங்க? மாயமாலக்காரர். இவர்களுக்கு நாம் செவி கொடுக்கலாமா? நிச்சயம் என்ன பண்ணக்கூடாதுங்க? செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். நம்முடைய சரீரத்தை நம்ம சரியாக என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேத்துக்கு வருது. காரணம் என்ன? போஜனம். நேரங்கட்ட நேரத்துல என்ன செய்யறதுங்க? சாப்பிடுற. பெலன் கொள்ள ஏற்ற வேலையிலே புசிக்கிற தேசமே நீ பாக்கியம் உள்ளதுன்ற. பெலன் கொள்ள ஏற்ற வேலை என்னங்கிறத நம்ம பார்த்துதான் சாப்பிடணும். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிட்டு செத்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறான். நம்மை நாம என்ன செய்யக்கூடாதுங்க? நம்முடைய சரீரத்தை அழித்து போடக்கூடாது. நம்முடைய சரீரத்துல ஒரு பலவீனம் வருகிறது என்று சொன்னால் நான் உடனே எங்க போனோம்? மருத்துவரை சந்திக்கணும், மருத்துவ ஆலோசனைகளை கேட்கணும், மருந்து மாத்திரை செய்யணுங்க, ஃபாலோ பண்ணணும். அதோடு மாத்திரமல்ல, தேவனிடத்திலே தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். யாக்கோபு 5:15 அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியாது? சுகப்பட முடியாது. மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் நமக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் அல்ல. யார் தான் காரணம்? நம்ம தான் காரணம். தேவனை எப்படி சோதிக்க கூடாதுங்க? பொல்லாங்கினால் சோதிக்கவே கூடாது. வியாதிப்பட்டு உட்காந்துட்டு தேவன் சுகப்படுத்துவார்னு சொல்லக்கூடாது. அது தேவனை சோதிக்கிற மாதிரி. உடனே நம்ம எங்க போயிடணும்? மருத்துவமனைக்கு போயிடணும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு மருந்து மாத்திரைகள் தேவையா? கிறிஸ்தவர்கள் ஏதாவது வியாதிப்படுகின்ற பொழுது மருத்துவமனைக்கு போகணுமா? நிச்சயமா என்ன செய்யணுங்க? போகணும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதானே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.